வணக்கம். வாங்க இன்னைக்கு டிஃப்ரெண்டா ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி, கொத்தமல்லி சட்னி தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேங்க. 200 கிராம் இது. அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். நம்ம காலையில் செய்யணும்னா நைட்டே கூட ஊற வச்சிடலாங்க அரிசியை. இப்போ நான் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சிங்க பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. 200 கிராம் அரிசிக்கு 180 கிராம் உருளைக்கிழங்கு சரியாக இருக்கும். நம்ம அப்படியே கையாலே மசிச்சு போட்டுக்கலாங்க. 1 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தோம், அதே கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஏற்கனவே அரை கிளாஸ் அரைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துருந்தோம். இப்போ இன்னொரு அரை கிளாஸ் தண்ணியை அந்த மிக்சி கப்பில் சேர்த்து அதில் கழுவிட்டு இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழைங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகாய், ஒரு சின்ன சைஸ் குடமிளகாவை பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இதில் எல்லா காய்கறியும் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்டாகவும் இருக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஈனோ ஃப்ரூட் சால்ட் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்க்கணும் நமக்கு அவசியம் இல்லைங்க, இது ஆப்ஷனல் தான். இதை சேர்க்காமையும் இது செஞ்சாலும் நல்லாவே இருக்குங்க, சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வீடியோக்காக தான் ஈனோ ஃப்ரூட் சால்ட் சேர்க்குறேன். அது பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ ஸ்டவ்வில் பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. பேனில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எடுக்க படகுற மணி தடவி விட்டுறலாங்க எண்ணெயை. மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம திறந்துடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாங்க. அப்படியே சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுட்டு சும்மா கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விட்டுடலாம். இப்போ நமக்கு திருப்பி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு பச்சரிசி வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு வித்தியாசமாக நம்ம ரெடி பண்ணி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.